சிந்து பழைய வீட்டோட எபிசோட். சிவா அப்படி சொன்னது சிந்துவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. டாக்டருடைய மனசுல அப்போ கொஞ்சம் கூட நம்ம இல்லையா, எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா டாக்டருடைய மனசை மாத்திட்டு அவர் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு டாக்டர் அப்பவும் உன் ஃப்ரெண்டை பார்த்து இப்பவும் உன் ஃப்ரெண்டை பார்த்துன்னு சொல்றாரு. என்ன பண்றது அப்படின்ட்டு சிந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ கனவுகளோடு இருந்தானே இல்லை, கண்டிப்பா ஒரு நாள் டாக்டர் என்னை புரிஞ்சுப்பாருன்னு ஃபீல் பண்றாங்க. மனசுக்கு ஒரு மாறி இருக்கு அப்படின்ட்டு சிந்து அங்க இருக்கிற கோவிலுக்கு போறாங்க. போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டு வேண்டிட்டு இருக்காங்க. கடவுளே, இன்னைக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க? இன்னைக்கு டாக்டர் சொன்னதை என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியலன்றாங்க. எனக்கு டாக்டர் வேணும், ஏன்னா அவர் தான் உலகம், அவர் தான் எல்லாம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அவர் இல்லாத ஒரு லைஃபை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படியாச்சு அவரை கொடுத்துடு அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. அப்ப ஸ்னேகா வந்தீங்கப்ப, சிவா எனக்கு சொந்தமான தேவையில்லாம சிவா விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருந்துன்னு வச்சுக்கோங்க, நடக்கிறதே வேறன்றாங்க. ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு வான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், சிவாவை விட்டு போன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நான் சிவாவுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுப்பேன்னு சொன்னேன். ஆனா அதையுமே காதுல வாங்கிக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா தெரியலையா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு சிந்து இருந்துட்டு, இங்க பாரு, டாக்டர் என்னுடைய புருஷன் சரியா, அவரு கூட நான் இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு என்ன வந்துச்சு? டாக்டரோட லைஃப்பை விட்டு நான் போகணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கேவலமா நினைக்கிறேன். அடுத்து உங்க புருஷன் மேல ஆசைப்படுறியே, உனக்கு அசிங்கமா இல்லையா? யாரை பத்தி என்னடி சொல்ற அப்படின்ட்டு கோவப்பட்டு ஸ்னேகா சண்டை போடவும், உன்னைங்க பாரு, நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் என் டாக்டரை விட்டு பிரிய மாட்டேன், என் டாக்டர் தான் உசுருன்ட்டு இன்னி வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ என் புருஷனை விட்டு பிரிய சொன்னா நான் பிரிஞ்சிருவேனா? அது எந்த காரணத்தை கொண்டும் நடக்காதுன்றாங்க. அப்படி ஒரு எண்ணம் உன்னுடைய மனசுல இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை இதோட அழிச்சுக்கோன்றாங்க. ஏன்னா நான் நினைக்கிறத மட்டும்தான் நடக்கும், கடைசி வரைக்கும் டாக்டர் கூட சந்தோஷமா இருக்க போறது நான் மட்டும்தான்றாங்க. இங்க பாரு, நீ மட்டும் சிவா கூட இருந்தேன்னா காலம் ஃபுல்லா நான் சிவாவை ரொம்பவே கஷ்டப்படுத்துவேன்றாங்க. ஒழுங்கு மரியாதையா கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டுடி அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. சரியான நேரத்துக்கு கோவில்ல சிவா வராங்க. இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கண்ணத்துல பல ஆறுன்னு அறிகிறாங்க. சிவா எதுக்காக இப்ப நடிச்சேன்றாங்க. நீ பண்ணது கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமா படலையான்றாங்க. போய் போய் கோவில்ல இந்த மாதிரி கேவலமா நடந்துட்டு இருக்க, கேவலமா நடந்துக்கிறது நான் இல்ல சிவா, நீ தான்றாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இந்த மாதிரி என்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கன்றாங்க. இந்த சிந்துவுக்காக எல்லாம் பண்ற, அப்ப என்ன ஏன் நீ விட்டு கொடுத்துட்ட? இங்க பார், நீ ஒழுங்கா இருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நீ தேவையில்லாம பண்ணா யாரு என்ன பண்ணுவாங்கன்றாங்க. அதுக்காக நீ சிந்து அடிப்பியா அப்படின்ட்டு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சிவா, நீ சிந்து கூட இருக்கட்டும், எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னுவாங்க. உடனே மறுபடியும் சிவா அடிக்கிறாங்க. என்ன சிவா மறுபடியும் அடிக்கிற? ஏன்னா அந்த லிஃப்ட்ல அன்னைக்கு நடந்தது காரணமே நீ தானே அப்படின்றாங்க. உடனே டாக்டர் என்ன சொல்லிட்டு இருக்கா, ஆமா சிந்து, எல்லாத்துக்கும் காரணமே நிக்கிறாளே ஸ்னேகா அவதான்றாங்க. அங்க நான் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் சிசிடிவி கேமராவை பார்த்தேன். அங்க பார்த்த பிறகுதான் தெரியுது ஸ்னேகா தான் இது எல்லாமே பண்ணிருக்கா அப்படின்ட்டு ஆதாரத்தோடு காமிக்கிறாங்க. நான் நம்ப மாட்டேன்னு சொன்ன பிறகு ஆதாரத்தோடு காமிக்கிறாங்க. இப்ப நம்பரே ஸ்னேகான்றாங்க. பண்ணது எல்லாம் நீ தானே, இந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையா? என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன் பண்ணிக்க மாட்டேங்கிறேன், எனக்கு பிடிக்கலையா? இப்படி ஏகப்பட்ட கேள்வி கேட்கறல. இந்த மாதிரி ஒரு வேலைக்கு தான் என்ன உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுன்றாங்க. ஏன்னா நான் ரொம்ப நல்லவன் நினைச்சேன், நீ நான் நினைக்கிற மாதிரி நினைச்சேன், ஆனா நான் நினைக்கிறத விட நீ நல்லவனே கிடையாது, அந்த அளவுக்கு கெட்டவன்றதை நீ நிரூபிச்சுட்ட அப்படின்றாங்க. அப்படி சொல்லாத சிவா, எனக்கு கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அப்ப நீ பண்றது எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கும் அப்படித்தானே இருக்கும். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிற, இதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லை ஸ்னேகான்றாங்க. இங்க பாரு, இப்ப சொல்றேன்னு கேட்டுக்கோ, சிந்து கூட தான் நான் சந்தோஷமா வாழ போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்றாங்க. உன்னால எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா சிந்து தான் என்னோட லைஃப் நினைச்சிட்டு இருக்கேன். அதையும் மீறி சிந்துவை என்னுடைய வாழ்க்கையில இருந்து துரத்தி அடிச்சிடலாம், ஏதாச்சும் பண்ணிடலாம் நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், இதோட அந்த எண்ணத்தை நீ அழிச்சிடு அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப கோபமா சண்டை போடுறாங்க. என்ன சிவா இப்படி பேசிட்டு இருக்க? அப்படிதான் பேசுவேன், அவ கழுத்துல இருக்க தாலியை பறிக்க போற, உனக்கு அசிங்கமா இல்லைன்றாங்க. அவ அதை எப்படி பாதுகாக்கிறா தெரியுமா?
கழுத்துல தாலி இல்லைன்னு ஒரு நிமிஷம் பதறி போறவாவ. தாலியோட இதுக்கு மதிப்பு தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. சிவா அப்படி பேசுறது ஸ்னேகாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சிவா, நீ இப்படி எல்லாம் பேசாத சிவா, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆமாடியோ கஷ்டமா இருக்கா, நீ பண்றது அப்ப கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க. இனிமேல் சிந்துக்கிட்ட நீ பிரச்சனை பண்றத பார்த்தேன், அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படின்னு வான் பண்ணிட்டு போறாங்க. வா சிந்து போலாம் அப்படின்ட்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ச்சே, எப்படியாச்சு அவ கழுத்துல இருக்கிற தாலியை பறிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள சரியான நேரத்துல இந்த சிவா என்னோட பிளானவே சொதிப்பிட்டான். இதுக்குதான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலன்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும் போதெல்லாம் சரியான நேரத்துக்கு வந்துடுறான், எதுவுமே செய்யவே முடிய மாட்டேங்குதோ அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சிந்து, அவ அவ்வளவு பண்றா இல்ல, நீ அவளை எதிர்த்து அடிக்கலாம் இல்லைன்றாங்க. இல்ல டாக்டர், அவ அவ்வளவு பண்ணும் போது என்னால எதுவும் பண்ண முடியலன்றாங்க. ஆனா டாக்டர், இந்த அளவுக்கு ஸ்னேகா மோசமானவளா இருப்பாளான்றாங்க. சிந்து, ஒரு காலத்துல அவ நல்லவளாதான் இருந்தா, நான் ரொம்ப நல்லவன் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவ இந்த அளவுக்கு மோசமானவளா அப்படின்ட்டு அவளையும் நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டான்றாங்க. நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சேன் தெரியுமா அவ மேல. ஆனா அவ இந்த அளவுக்கு மோசமா கேவலமா நடந்துப்பான்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை சிந்து. இப்படி ஒருத்தி கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தோம், அவளை நம்ம லவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. டாக்டர், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எதுக்கு கவலைப்படாம இருக்க முடியலையே, அதை பத்தி யோசிச்சு எனக்கு அப்படி இருக்க கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. இனிமேல் ஸ்னேகா அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா எதிர்த்து போராடுன்றாங்க. அவ அவ்வளவு தூரம் பிரச்சனை பண்றான்னா அது உன்னால சமாளிக்க முடியலையா என்னன்றாங்க. எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியுது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சரியா, என்ன நடந்தாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை நீ சமாளிக்கணும் அப்படின்னு மோட்டிவேஷன் பண்றாங்க. சரி டாக்டர், நீ சொல்லிட்டேன்ல, கண்டிப்பா இனி அந்த ஸ்னேகம் வந்தா நான் அவளா நானான்னு பாத்துறேன்னு சொல்றாங்க. பத்தியா, உன்னை இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கு, இது மாதிரி போல்டா இருக்க கத்துக்கோன்றாங்க. சரி ஓகே டாக்டர், என் புருஷன் சொல்லிட்டாரு, இனி நீ சொல்ற மாதிரி எல்லாம் இருக்குன்னு சமைக்க சிரிச்சுட்டு ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சஞ்சய் யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, பைரவி கிட்ட இந்த ஆறுமுகம் ஒரு பொம்பளை பொறுக்கின்றது நம்ம நிரூபிக்கணும், அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சஞ்சய் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே, என்ன பைரவி எங்க போயிட்டு வந்த அப்படின்ட்டு எல்லாம் சொல்லவும், நான் சஞ்சயோட வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன், இப்போ என்ன அப்படின்றாங்க. கோவப்பட்டு ஆறுமுக கத்தவும், பைரவி என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன்னு இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு அவங்க கூட போயிடுவாங்க. ஆனா ஆறுமுகம் சஞ்சயை போட்டு ஆடி அடின்னு அடிச்சிடுறாங்க. அவ ஏன் பூண்டாடி அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்து பைரவிக்கு சஞ்சய் கால் பண்றாங்க. என்ன சஞ்சய், இன்னைக்கு என்ன வேணும், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமான்றாங்க. பைரவி, என்னால முடியல, என்ன ஆச்சு. ஆறுமுகம், நீ என்னோட வீட்டுக்கு தெரிஞ்சுட்டு என்னோட வீட்டுல என்ன அடிச்சுட்டு போயிட்டாரு பயங்கரமான்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க. ஆமா, வீட்டுக்கு என்ன பொழுன்னு பொழந்துட்டாரு, என்னால எதுவுமே பண்ண முடியல, இப்ப எந்த வேலையும் என்னால செய்ய முடியல. ஆறுமுகத்துக்கு நான் உங்கள்கிட்ட பேசுனதே பிடிக்கல அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. நீ போனை வை சஞ்சய் அப்படின்ட்டு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே வீட்டுல எல்லாரும் வராங்க. என்ன ஆச்சு பைரவின்னு ஆறுமுகத்தை எல்லாரும் முன்னாடி போட்டு அடிச்சிடுறாங்க. அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அன்னபுரன் இருந்துட்டு, பைரவி என்னமா பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இப்ப ஆறுமுகத்தை அடிச்சுன்றாங்க. அத்தை, உங்க பிள்ளை என்ன காரியம் பண்ணிச்சிருக்காரு தெரியுமா, சஞ்சய்க்கு சமைச்சு கொடுத்துட்டு வரேன்ட்டு உங்க முன்னாடி தான் நான் சொல்லிட்டு போனேன், ஆனா அதை மீறியும் இவர் என்ன கேவலமான காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா, அப்படி என்ன பண்ணான்றாங்க. என்ன பண்ணாங்கன்றத கேளுங்க அத்தை, என்னடா பண்ண சொல்லுட ஆரம்பிங்கன்றாங்க. அம்மா, நான் எதுவும் பண்ணலையே. ஓ, எதுவும் பண்ணலையே நீ, இங்க பாரு, நான் சஞ்சயோட வீட்டுக்கு போயிருக்கேன், சஞ்சய்க்காக நான் சமைச்சு கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சுட்டு அவனை போயிட்டு அடிச்சுட்டு வரல, சொல்லு அடிச்சுட்டு வந்தே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அது வந்துன்றாங்க, எனக்கு சஞ்சய் சொல்லிட்டான், இந்த அளவுக்கு மோசமான ஆறுமுகம் நீன்றாங்க. நான் உன்னை எப்படியோ நினைச்சேன், ஆனா இந்த அளவுக்கு ஒரு சந்தேக பார்வையில இருக்கல்ல, இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு புத்தியா உனக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அன்னபுரி, நீங்க பாருங்க பைரவி, கொஞ்சம் பேசலாம் இரு, எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற. அத்தை, என்னால பொறுமையா இருக்க முடியல, ஆறுமுகம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லா விஷயத்துலயும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான், அவன் பண்ணிட்டு இருக்கிறது எதுவுமே சரியில்லை, நீங்க உங்க பையனுக்காக சப்போர்ட் பண்றீங்க அத்தை, ஆனா நான் சொல்ற விஷயங்களையும் யோசிங்க, ஆறுமுகத்துக்கு ஏன் இந்த அளவுக்கு கோவம் வருது, வரக்கூடாது, அப்படி என்ன நடந்துச்சுன்ட்டு ஆறுமுகம் இந்த அளவுக்கு கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அனுப்புறன் இருந்துட்டு, ஆறுமுகம் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இப்படி எல்லாம் பண்ணாதியா, கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியான்றாங்க. அம்மா இல்லம்மா, அந்த சஞ்சய் என்கிட்ட வேற மாதிரி பேசினாம்மா, அது எப்படிமா சொல்லுவேன்றாங்க. பைரவி,
அவன் அதிகமா நம்புறாம்மா. ஆனா நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிற ஆறுமுகம். இனிமேல் என் முகத்திலே முழிக்காத. அவன் இந்த அளவுக்கு மோசமானவன் சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கான்றாங்க. இங்க பாரு, ரொம்ப இதான் நடந்துக்கிறது யார் தெரியுமா? நீ தான். சஞ்சய்க்கு வந்து நான் நார்மலா ஒரு ஃப்ரெண்டா தான் சமைச்சு கொடுத்துட்டு வந்தேன். அவன் எதுவுமே பேசக்கூட இல்ல. அதுக்குள்ள நீ இப்படி பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறாங்க. ஆறுமுகம் ஃபீல் பண்றாங்க. அன்னபூரணி இருந்துட்டு, ஆறுமுகம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? பைரவிக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உன் மேல பாசம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ள போயிட்டு இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணி வச்சுட்டு வந்திருக்க. அம்மா, நம்ம நினைக்கிற மாதிரி சஞ்சய் நல்லாவும் இல்லம்மா. அவன் ரொம்ப மோசமானவன். என்னடா சொல்ற? ஆமாம்மா, பலமுறை நான் அது பைரவிக்கு சொல்லிட்டேன். ஆனா பைரவி நான் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்றாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்காதுன்ட்டு ரொம்பவே எமோஷ்னலா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்து இல்ல, அது வந்து இங்க பாருமா, பைரவிக்கு இன்னைக்கு இல்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த சஞ்சய் எப்படிப்பட்டவன்றது தெரிஞ்சுப்பாமா. அன்னைக்கு கண்டிப்பா என்னுடைய உண்மையான பாசத்தை புரிஞ்சுப்பான்ட்டு ஆறுமுகம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப பைரவிக்கு ரொம்ப கோவம் வருதுள்ள போயிட்டு, ஆறுமுகம் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அன்னபூர்ணி தான் பையன் கரெக்டா தான் இருக்கா. ஆனா பைரவி தான் ஆறுமுகத்தை தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கா. எப்படியாச்சு ஆறுமுகம் தப்பானவன் இல்லை, ரொம்ப நல்லவன்றத பைரவிக்கு நம்ம தெரியப்படுத்தியே ஆகணுன்றாங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம பையன் ஆறுமுகத்தை பத்தி பைரவி தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கா. ஆனா அவன் நினைச்சிட்டு இருக்கிறது தப்பு அப்படின்றத நம்ம கண்டிப்பா நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அன்னபூரணி முடிவெடுக்கிறாங்க. என் பையனை நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. சந்தோஷம் இல்லாம அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். பைரவியோடைய மனசுல இடம் பிடிக்கணும் தான் அவன் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கான். ஆனா பைரவி அதை புரிஞ்சுக்காம மேலும் மேலும் என் பையனை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காளே, என்ன பண்ணிட்டு இருக்கிறதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு ரொம்ப கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க அன்னபூரணி. அன்னபூரணி பைரவி கிட்ட போயிட்டு, நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, ஒருவேளை உன் ஃப்ரெண்டு சஞ்சய் தப்பானவனா கூட இருக்கலாம் இல்லை. ஐயோ அத்தை, சஞ்சய நான் கிளாஸ்மேட், அவன் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி அவனை தப்பாக சொல்லலாம்? அவன் எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும். அவன் அந்த அளவுக்கு மோசமானவன் கிடையாது. அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம இதுக்கு வச்சுன்னு சொன்னால் பைரவி நம்மள ஏதாச்சும் தப்பாக நினைப்பான்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் சஞ்சய் இருந்துட்டு ஆறுமுகத்து மேலே வந்து பொம்பளைங்க ஒரு இதை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. பொம்பளை பொறிக்கின்றத கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும் பைரவி. அதுக்காக நம்ம என்ன செய்யணுமோ அதை பண்ணணும் அப்படின்ட்டு சஞ்சய் பிளான் பண்ணுறாங்க. ஒரு 4-5 லேடிஸை வந்து செட் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரியெல்லாம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் நடிச்சுடுறோம் சார் அப்படின்னுவாங்க. அப்போ ஆறுமுகம் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்ருப்பாங்க வயலில். அப்போ ஒரு 4-5 லேடிஸ் போயிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்களுடைய ஹஸ்பண்ட், அதாவது அந்த லேடிஸுடைய ஹஸ்பண்ட் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கேவலமானவனா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்து மேலே தேவையில்லாமல் பள்ளியை போடுறாங்க. எங்கள் பொண்டாட்டி தான் உனக்கு கிடைச்சிதா, இப்படி தான் பண்ணுவியா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசி அது பெரிய விஷயமாக ஆக்கிடுறாங்க. ஆறுமுகம் இங்கே பாருங்க, அவங்க தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வேலைக்காக வந்தாங்க. நீங்கள் இதை தப்பாக இது பண்ணிக்கிறீங்க. டே, நீ பண்ணிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்துட்டு தாண்டா இருந்தோன்ட்டு அந்த 4 லேடிஸுடைய ஹஸ்பண்டுமே வராங்க. என் பொண்டாட்டி மேலே கையை போட்டு பேசுறது, இந்த மாதிரி தப்பான நோட்டத்தில் பார்க்குறியே, உனக்கு அசிங்கமாக கிடையாதா அப்படின்ட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் அப்படி எதுவும் இல்லையேமா, நான் உங்ககிட்ட அப்படியே நடந்துக்கினேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து இல்லை அப்படியெல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. உடனே அப்புறமா வீட்டில் இருந்து அன்னபூரணி பைரவின்ட்டு எல்லாருமே வராங்க. நியாயம் போட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்க, இந்த ஆறுமுகம் எங்கள் பொண்டாட்டிங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லவும் இந்த இடத்துல அன்னபூரணி ஷாக் ஆகுறாங்க. பைரவிங்க பாருங்க, ஆறுமுகம் அப்படிப்பட்டவன் கிடையாது, ஆறுமுகம் ரொம்பவே நல்லவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இங்கே பாருங்கம்மா, உன் புருஷனை பற்றி தெரியாது, நாங்கள் தான் பார்த்தோன்னு சொல்கிறேன் ஏன்றாங்க. சரியான பொம்பளை பொறுக்கியாக இருக்கான் இவன் அப்படின்றத சொல்லி கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இல்லை அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னுவாங்க. அதில் வந்து 3 பொண்ணுங்க வந்து அப்படிப்பட்டவங்க இல்லை இவங்க அப்படின்னு சொல்லவும் அதில் ஒரு பொண்ணு மட்டும் இல்லை, இவர் எங்கிட்ட தப்பாக நடந்துக்கினாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்ட பைரவி ரொம்ப கோவப்படுறாங்க. இங்கே பாருங்க, ஒழுங்காக பார்த்து பேசுங்க, கண்டிப்பாக ஆறுமுகம் அப்படி பண்ண மாட்டார் அப்படின்றாங்க. ஏமா 4 பேர் வந்து ஆறுமுகம் அப்படிப்பட்டவர் இல்லைன்றாங்க, ஆனால் நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை, நான் சொல்கிறது தான் உண்மைன்றாங்க. இவர் வந்து தப்பாக தான் நடந்துக்கிட்டாரு அப்படின்ட்டு அந்த இடத்துல தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காங்க அது ஒரு லேடி. அப்போ பைரவிக்கு கோவம் வந்துட்டு கன்னத்திலே பல்லாருன்னு
தப்பான்னு அறிகிறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லு, ஆறுமுகம் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், இல்லை அவர் தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்கினாரு அப்படின்னு சொல்லவும் பைரவி இருந்துட்டு என்ன ஆறுமுகம்ன்றாங்க. பைரவி அவங்க சொல்றத நம்பாத, அவங்க வேற ஏதோ பிளானோட தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நான் போய் அப்படி இருப்பேனா சொல்லு, அவங்க ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பண்றது எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குன்றாங்க, என்னாலே அதை ஏத்துக்க தான் முடியல அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு பைரவி இருந்துட்டு இங்க பாருங்க, என் புருஷன் ஆறுமுகம் எந்த பொண்ணையும் அந்த மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டத்துல பார்க்கல, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க, என்ன நடந்ததுன்றதை தயவு செஞ்சு சொல்லுங்க, இல்லை நான் சொன்னது உண்மைன்னு கோவப்பட்டு அந்த லேடியை போட்டு அடி அடிச்சுட்டு நான் உண்மையை சொல்லிடுறேன் சொல்லி எதுக்காக இப்படி பண்ணேன், எதுக்காக என் புருஷன் தப்பானவர்னு சொல்லி இப்படி எல்லார் மேலேயும் இது பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்வாங்க. சஞ்சய்ன்ற ஒருத்தர் தான் இப்படி பண்ண சொன்னார் அப்படின்ட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. தெரிஞ்சுட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. என்னது சஞ்சய்ன்றவங்க? ஆமாம் அவங்க தான். என்ன தேவையில்லாத இப்போ சஞ்சய் பக்கம் வந்துட்டியான்றாங்க பைரவி. அவங்க இப்போ சொல்கிறாங்க பார்த்தியா, அதுதான் ரொம்ப கரெக்ட் அப்படின்னு ஆறுமுகம் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க ஆறுமுகம்? ஆமாம் சஞ்சய் தான் இதுக்கு காரணம், அவன் ஏதாச்சும் சொல்லியிருப்பான அவங்கள்ட்ட நினச்சி பாருன்றாங்க. ஆமாம் உன்னை பற்றி தப்பான ஒரு இதை சொன்னாங்க, சஞ்சய் எப்படியாச்சு உங்கள்கிட்ட நான் ஒரு தப்பானவன்றதை இது பண்ணிக்கணும், நீ நானும் பிரியணும்னு சஞ்சயோடைய நோக்கம்ன்றாங்க. ஆனா அதுதான் உண்மையே கூட, நான் சொல்றத கேளு பைரவின்றாங்க. என்னை விட்டுருங்கம்மா, சஞ்சய் சொல்லித்தானே இப்படி பண்ணன்ட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. ஏமா யாருமா அந்த சஞ்சய்? இல்லை இது எங்கள் ஃபேமிலி விஷயம் நாங்கள் பேசிக்கிறோன்ட்டு அந்த பஞ்சாயத்தை முடிச்சிடுறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு சஞ்சய் ஏன் இப்படி பண்ணா அப்படின்ட்டு யோசிச்சு குழப்பத்தில் இருக்காங்க. மகா இருந்துட்டு அக்கா பார்த்தீங்களாக்கா என்ன நடக்குது, சஞ்சய் தான் எந்த அளவுக்கு கேவலமானவனா இருக்கான், அது இல்லாத ஆறுமுகம் ரொம்ப நல்லவன், ஆனால் பைரவி தான் புருஷன் நல்லவனா இருக்கட்டும் எப்படியா இருக்கட்டும், ஆனால் தான் ஃப்ரெண்டு முக்கியம்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். இந்த நேரத்தில் கூட அவங்க ஃப்ரெண்டு மேலே அவன் சந்தேகப்படவே இல்லை பார்த்தீங்களா அப்படின்றாங்க. அதுக்கு நீ தான் பாத்திய பைரவி, மகா இப்படி சொல்றது கரெக்டு தானே, ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு தப்பானவன் கெட்டவன்ட்டு பலமுறையுமே நாங்கள் சொல்கிறோம், ஆனால் எதையுமே காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிற, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கோ மனசுல, நீ பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. என்னமா கேட்கணுன்றாங்க. நீ பண்றது ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்கா, நீ பண்றதே சரியில்லை, இப்போ உன் ஃப்ரெண்டு இருந்தால் எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சிருச்சுல, இனி என்ன செய்ய போறேன்றாங்க. பைரவி ஆறுமுகம் என்னை சஞ்சயோட வீட்டுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போறியான்றாங்க. சரி ஓகே பைரவின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு சஞ்சய் இருந்துட்டு வா பைரவி என்னாச்சு சஞ்சய், அதான் ஆறுமுகம் அடிச்சுட்டாரு இல்லையா, இதனால வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லவும், போதும் சஞ்சய் நீ நடிக்காத சரியான்றாங்க. ஆறுமுகம் அடிச்சதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, இன்னும் ஒரு 4-5 அடி சேர்த்து விட்டு இருந்தா கூட நான் கவலைப்பட்டு இருக்க மாட்டேன்றாங்க. போயும் உன்னை நம்பன இல்லை, அதை நினைக்கும் போதுதான் அசிங்கமா அருவருப்பா இருக்கு எனக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. பிளீஸ் இப்படி எல்லாம் சொல்லாது, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க, ஏன் இப்படி சொல்ற, நீ பண்ணிட்டு இருக்கிறது அப்படிதானே இருக்கு, இந்த அளவுக்கு மோசமானவனா இருக்கு, உனக்கு அசிங்கமா இல்ல அப்படின்ட்டு ரொம்பவே கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. நீ இப்படி பேசுறது கஷ்டமா இருக்கு, இங்க பாரு நீ செட் பண்ணல ஒரு ஆள் அந்த லேடி எல்லா உண்மையும் சொல்லிடுச்சுன்றாங்க. நீ எந்த அளவுக்கு பக்கா கேவலமான கிரிமினல்ன்றது எனக்கு எல்லாம் தென்ன தெளிவா சொல்லிடுச்சுன்றாங்க. தேவையில்லாம ஆறுமுகத்து மேல பழிய போட்டு ஆறுமுகம் சரியான பொம்பளை பொறுக்கின்ட்டு நான் ஏன் வாயாலே சொல்லிட்டு ஆறுமுகத்தை விட்டு பிரியணும் அப்படின்னு நீ நினைச்ச, அதுதானே உன்னுடைய பிளானு, அதுக்காக தானே நீ இவ்வளவும் பண்ண அப்படின்றாங்க. பைரவி இல்ல அது என்ன போய் நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க சஞ்சய், கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லை, இதெல்லாம் வச்சு பார்த்தா நீ வேற ஒரு எண்ணம் வச்சுட்டு இருக்க போல மனசுல, அப்படி என்ன வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஆறுமுகத்து மேல அப்படின்னு உனக்கு ஒரு கோபம்ன்றாங்க. ஆறுமுகத்தை இப்படி பண்ணு நினைக்கிறீங்கப்பா, நீ எத்தனை பேர் வேணாலும் செட் பண்ணிட்டு ஆறுமுகம் இப்படி பட்டவரானு சொல்லு, ஆனா கண்டிப்பா நான் அதை நம்ப போறது இல்லை, ஏன்னா எனக்கு தெரியும் ஆறுமுகம் எப்படிப்பட்டவர்ன்ட்டு, ஆனா இப்படி ஒருத்தன் நான் ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருந்தா நினைக்கும் போது அசிங்கமா அருவருப்பா இருக்கு எனக்குன்றாங்க. இனி என்னுடைய முகத்துல எந்த காரணத்தை கொண்டு நீ முழிச்சிடாத, உன்னை நினைச்சா எனக்கு கோவம் வருதுன்றாங்க. இல்ல பைரவி அது தயவு செஞ்ச முகத்துல முடிக்காதுன்னு கோவமா திட்டிட்டு ஆறுமுகமா போலான்ட்டு போயிடுவாங்க. ஆறுமுகம் சஞ்சயை பார்த்து ரொம்ப நக்கலா சிரிக்கிறாங்க. என்ன சஞ்சய், பைரவி இப்படி பேச மாட்டா, ஆறுமுகம் நீ ஒரு பொம்பளை பொறுக்கி, இனி என் லைஃப்ல நீ தேவையில்லை அப்படின்ட்டுலாம் என்னை கேவலமா திட்டிட்டு அசிங்கப்படுத்திட்டு என் வாழ்க்கை விட்டு போவா நீ நினைச்சு பார்த்துருப்ப, ஆனா இன்னைக்கு நீ போட்ட பிளான் உனக்கே இதா வரும்னு நினைச்சு பார்க்கவே இல்லைல்ல அப்படின்றாங்க. எப்படி என்னோட பிளான் சூப்பர்ல அப்படின்றாங்க. இங்க பாரு சஞ்சய், என்னைக்கும் பைரவி என்னுடைய பொண்டாட்டி தான், அது யாராலையும் மாற்ற முடியாது, ஒழுங்கா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ, அது உனக்கு நல்லது, அதை விட்டுட்டு
என்னையும் அவளையும் பிரிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த ஆறுமுகம் இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன், செயல்ல செஞ்சு காமிச்சிருவேன் வரட்டா அப்படின்ட்டு ரொம்ப நக்கல சிரிச்சுட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு சஞ்சயிச்ச நம்மளோட பிளான் எப்படியாச்சு நடக்கும்னு பார்த்தா லாஸ்ட் மினிட்ல எல்லாமே இப்படி சொதிப்பிடிச்சு என்ன பண்றது அப்படின்ட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்க. பைரவி, உனக்கு உன் புருஷன் அவ்வளோ முக்கியமா போயிட்டான்ல, சீக்கிரமாவே வந்து நான் யாருன்றதை உனக்கு காட்டுறேன் பைரவி. அந்த ஆரம்பத்தை உன்னை பிரிச்சுட்டு நான் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். சீக்கிரமாவே வந்து சஞ்சய் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன்னை என் பொண்டாட்டி ஆக்குறேன்னா இல்லைன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு சஞ்சய் ரொம்ப கேவலமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சஞ்சய் நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. ஏன்னா பைரவி ஆறுமுகத்தை விட்டு பிரியணும்னு நினைச்சாலையும் கடைசியில ஒன்று சேர போறது அவங்கள மட்டும்தான் இருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.